ஃபாக் லாம்ப் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கடை வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட் சர்வீஸ் சென்டர். இவங்க வந்து புல்லட் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறாங்க. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வண்டியை கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு, நேற்றே வந்து நான் பேசிட்டு போயிட்டேன். இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக வர சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, டேட் வந்து 29 மார்னிங் 10 o'clock. ஸோ இப்போயே வந்தாச்சு. ஸோ இங்கே நம்ம கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய் வண்டி உள்ளே ஒர்க்கில் நடந்துகிட்ருக்கு. ஸோ பண்ணி முடிச்சுட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்க, இதுதான் உங்களோட சர்வீஸ் சென்டர். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்கள் வண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ 3 ரேம்ப் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புல்லட், அதாவது ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பே இருக்குது. அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் எதாவது போடணுன்னா நீங்கள் வந்து இங்கே கேட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HJG லைட் வந்து வாங்கியாச்சு. இதை பாருங்கள், இதுதான் HJG லைட். ஸோ இது வந்து இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கோன்னா ஒரு செட்டு. இந்த செட்டு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். லைட் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து 60 watts. இது கூட வந்து அவங்களே கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்ப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது 2 பீஸ் வாங்கியிருக்கு. இது இல்லாமல் நம்ம வந்து இங்கே வரேன், இங்கே ஒன்று இருக்கா, வந்து அப் டு 80 watts போகும். இது இல்லாமல் இது நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹார்னஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா ஹார்னஸ் இல்லாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த ஹார்னஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஹார்னஸ் வந்து மேட்டாகில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 rupees. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கு. இந்த ஹார்னஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஓகே, ஆக்சுவலி இங்கே ஒர்க் ஷாப்பில் இருக்கோம் நம்ம, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் அந்த ஹார்னஸ் மேட்டாகோடது. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் போயிடும். இந்த இடத்துல வந்து ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூஸ். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது மூலியமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம வண்டிக்கு வந்து ஒயரிங்கில் எந்த ப்ராப்ளம் வராது. இது எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே டைப். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 2 கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நம்ம ஃபாக் லேம்புக்கு போகும். அப்புறம் இதுவும் ஃபாக் லேம்ப்பு. அப்புறம் இன்னொரு சுவிட்ச் இருக்கும் பாருங்கள் இங்கே. ஸோ இதை வந்து நம்ம பேட்ரிக்கும், அதாவது பேட்ரி இல்லை, இது வந்து நம்மளோட மெயின் இக்னிஷன் சுவிட்சுக்கும் எர்த்துக்கும் வந்து இந்த கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இதோட கிளாம்ப் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வரும்ல, இன்பில்ட்டாக வரக்கூடிய அந்த இக்னிஷன் சுவிட்சில் இது போயிட்டு இதுலேருந்து கனெக்ஷன் வந்து வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாம்ப் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சுவிட்சு ஒன்று வாங்கியிருக்கு, ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் ஒன்று. ஸோ இப்போ நம்ம வண்டிக்கு வந்து அந்த ஃபாக் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த வழியாக தான் வந்து ஒயரிங் வந்து கொண்டு வராங்க. இந்த வழியாக வயரிங் வரும். ஸோ ஒயரிங் வரனால இப்போ டேங்க்கை வந்து கழட்டணும். இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தனால டேங்க் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. வந்து இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழ் வழியாக இந்த ஹார்னஸை கொடுத்து நம்ம ஒரிஜினல் ஒயரிங் வரும் இல்லைங்க, அந்த வழியாகவே மேலே வந்து இந்த வழியாக வருது. இந்த வழியாக மேலே அப்படியே கொண்டு வராங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க ஒயரை. ஆமாம், இந்த ஹார்னஸ்லேருந்து வந்த ஒயரை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒயரிங் வந்து இந்த வழியாக ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹார்னஸ் வந்து இங்கே போயிடும். நார்மலாக எப்படி பேட்டரி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஒயரிங் வந்து இதில் தனியாக நம்ம பண்ண மாதிரியே தெரியாது. பாருங்கள், இந்த வழியாக ஒயர் போய் மேலே வருது பாருங்கள், இந்த வழியாக வரும். இந்த கேப் வழியாக நார்மலாக வந்துடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஃபியூஸ், பவர் எல்லாமே ஃபியூஸ் ஜங்ஷன் இங்கேயும் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே விட்டு அவங்க டேக் அடிக்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேலை முடிஞ்சிச்சு. இந்த வழியாக அந்த ஹார்னஸ் கொடுத்து பாருங்க, இந்த வழியாக மேலே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இங்கே இறங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டேக் அடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபாக் லேம்ப் வந்து இந்த வழியாக வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு ஃபாக் லேம்ப் வந்து இந்த வழியாக வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது அவங்களுக்கு பாருங்க. அப்புறம் அந்த ஹார்னஸ் இருக்குல்ல, அதாவது அந்த மேட்டாகோடது, இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப். சரிங்களா? ஸோ இது இங்கே வந்துருச்சா, இந்த இடத்துல வந்து மேட்டாக் வந்து உள்ளே போயிடும். நம்மளோட இக்னிஷன் சுவிட்ச் இருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து மேட்டாக் நீங்கள் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸ்டெண்டர் வரணும். அதை எடுத்து நீங்கள் வந்து நம்ம நார்மல் வண்டியோட இது இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் கட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சுவிட்சுக்காக ஒரு ஒயர் கொடுத்துருக்கு. அதாவது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குல்ல, அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே வருது. அதோட ஒயர் வந்து இங்கே கொடுத்துருப்போம். இந்த கனெக்ஷன் இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வருது. இந்த ஒயிட் அண்ட் ரெட்டில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வருது. இந்த பிளாக் வந்து எர்த் ஒயர். இதை வந்து நம்ம இன்பில்ட்டாக இருக்கிற எர்த் ஒயர் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து மேட்டாகோட கனெக்ஷன் இங்கே வருது பாருங்கள். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருந்தது. ஸோ அப்போ இன்ஸ்டலேஷன் வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஃபாக் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஓவராலாக சும்மா ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக வந்து அந்த ஹார்னஸ் கிட் கொடுத்து, ஹார்னஸோட ஃபியூஸ் வந்து இங்கே இருக்குது. இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் கொடுத்தாச்சு. இந்த ஹார்னஸ் ஒயர் இந்த கேப் வழியாக எடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஹார்னஸ் ஒயரை வந்து இதுதான், இது வந்து மேட்டாகோட செம குவாலிட்டி. இது வந்து இந்த வழியாக எடுத்து மேலே போய் இது தெரியுதுங்களா, இந்த வழியாக டேங்க்குக்கு உள்ளே வந்து கொடுத்து உள்ளே டேக் பண்ணி, அப்புறம் இங்கே வந்து இந்த சைடு ஒரு ஃபாக் லேம்போட லைன் வந்து இங்கே வருது. இங்கே இது வேணால் நம்ம இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு இன்னொரு ஃபாக் லேம்ப் இது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேருந்து உள்ளே வர அந்த மெயின் சுவிட்சோட ப்ளக் அண்ட் ப்ளே வந்து உள்ளே கொடுத்து டைரெக்டாக இக்னிஷன்லேருந்து வரதை வந்து கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபாக் லேம்ப் வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒர்க் வந்து செம நீட்டாக பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாக நமக்காக வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி செமையாக பண்ணி கொடுத்தாங்க. க்ளோஸ் டு ஒரு 1 hour 1.5 hour ஆயிடுச்சு இதுக்கு. பட் நல்லா நீட்டாக வேலை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஒயரிங் வந்து எங்கேயுமே தெரியாது, அந்தளவுக்கு பக்காவாக நம்ம ஒரிஜினல் ஓஇஎம்மில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒயரிங் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயர் நம்ம தனியாக கொடுத்துருக்கோன்னு எங்கேயுமே தெரியாது. இந்த கிளாம்ப் மட்டும் நான் இப்போதைக்கு இங்கே வாங்கி போட்டிருக்கேன். பட் இந்த கிளாம்ப் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நான் ஆன்லைனில் வேறு கிளாம்ப் பார்த்துருக்கேன். அது பார்த்து அது ஓகேனா அந்த கிளாம்பை வந்து நான் வாங்கி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். பட் இதுவும் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். பட் அதை வந்து நான் மெட்டல் சுவிட்ச் கூடி சீக்கிரம் வாங்கி அதையும் மாற்றிடுவேன். ஒரே சுவிட்சில் 2 சைடு. இது வந்து நம்மளோட ஹெட்லைட் சுவிட்சு. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்க்கிங் லைட் எரியுது. ஹெட்லைட் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ ஹெட்லைட் வந்து நான் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா முன்னாடி ஸோ எவ்வளோ தூரம் கிடைக்குதுன்னு? ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாக் லேம்ப் வந்து ஆன் பண்ணுறோம். பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். குடிச்சிக்கு நம்ம இப்போ ஊட்டி ரைடு போகிறோம். ரைடு போகிறப்போ அதில் வந்து எக்ஸாக்டாக இந்த த்ரோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஃபாக் லேம்பில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த எல்லோ கலராக இருக்கா, இதை வந்து இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஒயிட்டாக மாறிடும். பார்த்தீங்களா? ஒரு சைடு வந்து ஒயிட்டு, ஒரு சைடு வந்து எல்லோ. நான் வண்டியை வந்து ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா சவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பேச சரியாக கேட்குமான்னு தெரியல. இது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா
கேப்பை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? வேணா அந்த கேப் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆகுது, நல்ல குவாலிட்டி லேம்ப்ஸ். இப்போ நம்ம ஊட்டியில் தான் இருக்கோம். இந்த ஃபாக் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, இங்கே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? முன்னாடி மிஸ்ட்டு. இதே நம்ம ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணால் உங்களுக்கு அதோட த்ரோ பாருங்கள் எப்படி ரோடு எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். ஃபாக் லேம்ப் இல்லாமல் இருந்தால் இப்படி தான் இருக்குது. நான் இந்த மிஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டி காமிக்கிறேன், அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபாக் லேம்போட யூஸ் என்னன்னு தெரியும். பார்த்தீங்களா? முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிஸ்ட்டு. நம்ம ஃபாக் லேம்ப் போட்டனால தான் நமக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீயாக போக முடியுது. தெரியுதா? பார்த்தீங்களா நமக்கு ரோடு எப்படி விசிபிலிட்டி இருக்குன்னு? இதுக்கு தான் வந்து இந்த ஃபாக் லேம்ப்ஸ் போடுறது. இதே வந்து நான் இங்கே ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபாக் லேம்ப் ஆஃப் பண்ணால் நமக்கு இவ்வளோ தான் வந்து லோ பீமில், ஹை பீமில் இவ்வளோ தான் கிடைக்குது. பட் இதே ஃபாக் லேம்ப் போட்டால் அங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்களா? ஸோ இந்த ஊட்டிக்கு வர ஒரே ரீசனால தான் நான் வந்து ஃபாக் லேம்ப் போட்டு வந்தேன். பாருங்க. ஸோ இந்த லேம்போட த்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது. சரிங்களா? இதோட வேணும்னா இதோட நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்ககிட்ட வந்து லச்சு ஆட்டோ ட்ரேடர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து கொரியரும் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கோங்க. இதுதான் விக்னேஷ், நீங்கள் தான் வந்து இன்சார்ஜ். ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே. ஸோ நான் இவர் காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நம்ம ஃபாக் லேம்ப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது நீங்களும் உங்கள் வண்டிக்கு வந்து ஃபாக் லேம்ப்ஸ் ஆல்ட்ரேஷன்ஸ், மாடிஃபிகேஷன் இல்லை சர்வீஸ் பண்ணணுனாலும் நீங்கள் இங்கே வரலாம். புல்லட் எல்லா வண்டியுமே பார்ப்பாங்க இல்லை ப்ரோ? எல்லா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தரேன்றாங்க. நம்ம பழைய வண்டி இருந்தப்போ நான் இங்கே தான் வந்து சர்வீஸ் கொடுத்தேன். அதே மாதிரி நம்ம ஹிமாலயன் வந்து இங்கே தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேப்ஸில் லொக்கேஷனும் இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இவர் கால் பண்ணிட்டு பண்ணி தருவோம். ஆமாம், நீங்கள் நல்ல சர்வீஸ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இன்ஜின் ஆயிலாம் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். அதே மாதிரி வாட்டர் சர்வீஸ் வந்து இவங்க வேறு லெவலில் பண்ணுவாங்க. வண்டியெல்லாம் நான் இங்கே தான் கொண்டு வருவேன் வாட்டர் சர்வீஸ்க்கு. அவ்வளோ க்ளீனாக அந்த 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 ஃபோக்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்தளவுக்கு க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வாங்க, வந்து நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் வண்டியை சீக்கிரம் கொடுக்கணுன்னா இங்கே வந்து கேட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே